காலையில் 6 மணிக்கு எந்திரிச்சு இன்றைக்கி வந்துட்டு ஒர்க் அவுட் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இன்றைக்கி வந்துட்டு ஃபார்ட்டிடியூட் ஃபிட்னஸில் தான் வந்துட்டு 30 டேஸ் சேலஞ்ச் வந்துட்டு ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ 30 டேஸில் நான் எப்படி வெயிட் லாஸ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக நான் வந்துட்டு ஸ்டோரிஸில் ஆட் பண்ணுறேன். அண்ட் ஃபைனலாக வந்துட்டு உங்களுக்கு ஃபுல் வீடியோ வந்துட்டு உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். இன்றைக்கி தான் டே 1 சூப்பராக போச்சு. ஒர்க் அவுட் முடிச்சுட்டு ஆதியை வந்துட்டு ட்ராப் பண்ணிவிட்டு கொஞ்சம் க்ராசரி ஷாப்பிங் இருந்துச்சு. அதெல்லாம் முடிச்சுட்டு வந்து இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு என்ன எடுத்திருந்தேன்னா ஒரு சப்பாத்தி பன்னீர் ரோல் தான். அது இன்னும் கொஞ்சம் டேஸ்டியாக கொடுக்கலான்னு சொல்லிட்டு நான் வந்துட்டு ஒரு கொரியாண்டர் சட்னி, அது கூட வந்துட்டு கர்ட் அண்ட் கேபேஜ் ஆனியனை வந்துட்டு சும்மா சாட்டே பண்ணி போட்டு அதுக்கப்புறமா பன்னீரையுமே சாட்டே பண்ணி ஆட் பண்ணியிருந்தேன். உங்களுக்கு இது ஒரு டீட்டெயில் ரெசிபி வேணும்னா இன்றைக்கி வர லாங் vlogல வந்துட்டு உங்களுக்கு நான் ரொம்ப கிளியராக ஷேர் பண்ணுறேன். ஸோ வேணும்னா செக் பண்ணி பாருங்கள். ரொம்ப சிம்பிளாகவும் செஞ்சிடலாம், டேஸ்டியாகவும் இருந்துச்சு, ஃபில்லிங்காகவும் இருந்துச்சு. 30 டேஸில் நம்ம வெயிட் லாஸ் பண்ணணும்னா நமக்கு வந்துட்டு ஒர்க் அவுட் மட்டும் பத்தாது, டயட்டுமே ஃபாலோ பண்ணணும். அது ரொம்ப ஹெல்த்தியாக ப்ரோட்டீன் ரிச்சாக நியூட்ரிஷியஸாகவும் இருக்கணும். ஸோ அப்போ தான் வந்துட்டு நமக்கு அதை வந்துட்டு நல்லா பேலன்ஸ் பண்ண முடியும். அதுக்காக இன்னும் கொஞ்சம் நான் இம்பார்ட்டன்ட் கொடுத்து பார்த்துக்கிறதுக்காக நான் அதுக்காக ஃபுட் வெயிங் மிஷினுமே வாங்கியிருக்கேன். ஸோ இது எல்லாத்தையுமே யூஸ் பண்ணி நான் உங்களுக்கு எப்படிலாம் நான் டயட் ஃபாலோ பண்ணுறேன்னு சொல்லிட்டு அப்கமிங் வீடியோஸில் கண்டிப்பாக ஷேர் பண்ணுவேன். ஸோ மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. பாய்.